கோவை நாச்சிபாளையம் தக்காளி அங்காடியில் உள்ள அருள்மிகு ஐயாசாமி திருக்கோவிலில் 18 மற்றும் 19ஆம் ஆண்டு விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. கொங்கு நாட்டில் பேரூருக்கு பக்கத்தில் ஐயாசாமி மலை என்ற ஸ்ரீ பிரம்மகிரி கரிமலை உள்ளது. அம்மலையை ஒட்டிய இறைவனை ஐயாசாமி என வழிபட்டு வருகின்றனர். பெரும்பாலான ஊர்களில் கந்தழியாக ஐயாசாமியை அமைத்து வழிபட்டு வருகின்றனர். மதுக்கரை வழுக்குப்பாறை செல்லும் பாதையில் நாச்சிபாளையம் அமைந்துள்ளது. உழுதுண்டு வாழும் மக்கள் நிறைந்த அப்பகுதியில் தக்காளி அங்காடியில் உள்ள அருள்மிகு ஐயாசாமி திருக்கோவிலில் 18 மற்றும் 19ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு இந்த ஆண்டு தீர்த்தம் முத்தரிக்க தை மாதம் 25ஆம் நாள் 8/2/2026 ஞாயிற்றுக்கிழமை உழவர் மார்க்கெட் ஐயாசாமி திருக்கோவிலில் இருந்து புறப்படுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் கோவை நாச்சிபாளையம் ராஜகணபதி கோவிலில் மாசி மாதம் 1ஆம் நாள் 13/2/2026 வெள்ளிக்கிழமை 7:30 முதல் 8:30 வரை பால்குடம் அவரவர் நீர்நிலையில் இருந்து கொண்டு வரும் தீர்த்தம் முத்தரித்து 9 மணிக்கு வாத்தியம் முழங்க ஐயாசாமி திருக்கோவிலை வந்தடைதல். மேற்படி மழை வேண்டியும் வேள்வி நிகழ்வு, பால்குடம் தீர்த்த குடம் வைத்து பூஜையும் செய்து பாலபிஷேகம், தீர்த்த அபிஷேகமும் அலங்கார பூஜையும் பகல் 11 மணி முதல் 2 மணி வரை அன்னதானமும் நடைபெற உள்ளது. உதவும் கரங்களுக்கு 180 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட உள்ளது. இவ்விழாவில் அனைத்து விவசாயிகள், வியாபாரிகள், தொழிலாளர்கள், கமிஷன் மண்டி உரிமையாளர்கள், பொதுமக்கள், பக்த கோடிகள், வாகன ஓட்டுநர்கள் அனைவரும் இணைந்து ஆண்டு விழாவை சிறப்பாக நடத்தினர். அதாவது விவசாயி மகன் 5 கரத்தனை யானை முகத்தினை பேரூர் பட்டி பெருமானே பட்டீஸ்வரர் பச்சநாயகி அம்மனின் அருளோடு பேரூர் பட்டி புராணத்திலேயே எழுதப்பட்டிருக்கின்றது. மேற்கே தோன்றப்பட்ட மலை தென் கைலாயம் என்னும் வெள்ளிங்கிரி ஆண்டவரும் மனோன்மணி தாயாரும், வடக்கே தோன்றப்பட்ட மலை வெண்ணல் பெருமுடிகிரியும், தெற்கே தோன்றப்பட்ட மலை பிரமகிரியும் 3 மலையும் மும்மூர்த்திகளாக நிகழும் இடத்தில் வெள்ளிங்கிரி மலை சாரலில் இருந்து கிழக்கு முகமாக தொடங்கும் காஞ்சியமா நதிக்கரைக்கும் வடக்கே கோயில்கள் நிறைந்த ஊர் ஜாகீர் நாய்க்கம்பாளையம் சிற்றூரில் வடக்கு முகமாக அருள் ஆசி வழங்கும் எம்பெருமானே, குதிகொண்ட இடமான சக்தி ஸ்தலம் அருள்மிகு ஐயாசாமி பத்ரகாளியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களும் பிறந்த இடமான பேரூரில் நதிக்கரையோரம் குதிர்த்த அஞ்சும் சிறுவயது பாலகனே ஐயாசாமி, அஞ்சும் சிறுவயது பாலகனாக வளர்ந்த இடமான மாதம்பட்டி நீதி ஸ்தலம், குடியிறந்த இடமான குன்னம்பாறை கருமலை செங்குளே சோங்குளே குடியிறந்த பிரமகிரி கரிமலை ஐயாசாமி தர்மஸ்தலம் 96 திருத்தலங்களில் அவதரித்துள்ள பாலகனே ஐயாசாமி. பேரூரின் கரையோரம் தாய்முகம் தந்தை முகம் அறியாத தவிழ்ந்த குழந்தை வாரி எடுத்தவரோ பூணூல் பிரமனான காசிவான் வம்சம் எடுத்து வாரி எடுத்து தாய் தந்தையாகவும் அரவணைத்து குருகுல பேரூர் பட்டீஸ்வர சுவாமி குருகுலுக்கள் 5 வயது குழந்தை செல்லும் வழி தெரியாமல் மாதம்பட்டி சென்றடைந்த ஐயர்கிட்டிருந்து போயிட்டாரு. 5 வயதுல போனவர் செல்லும் வழி தெரியாமல் மாதம்பட்டி சென்றடைந்து குழந்தை அங்கே விளையாடி இடத்தில் பசி எடுத்தப்ப பசியாற்றுவதற்கு அங்கே ஒரு தாயும் கிடைக்கவில்லை. காராம் பசுமாடு தான் கண்ணுக்கு தோன்றியது. கன்று இழந்த பசு மாடு அந்த குழந்தைக்கு தாயாக பால் கொடுத்தது. கறந்து குடித்தால் கை வலிக்குமே, சப்பி குடித்தால் வாய் வலிக்குமே என்று நினைத்து மாடு தானாக சுரந்து கொடுத்தது. அதையும் பசி ஆற்றிவிட்டு மாடு மேய்க்க சென்றாலும் சீக்க குழலெடுத்து ஊதினாலும் சீக்கிரமாக மாடு மேய்த்து வரும் வாரம் கறந்து 1000 மாடுகளும் நிறத்துக்கு 1000 மாடுகளும் வாரத்துக்கு கறத்த 1000 மாடுகளும் நிறத்துக்கு 1000 மாடுகளும் மேய்த்து பட்டி திரும்பிய மாடுகளில் ஒன்று மாதம்பட்டி
விட்டு தெற்கே கருமலையை நோக்கி சென்று மாடு ஆய்வு குடியிருந்த கருமலை குகையிலே பால் சுரந்து இடமான கருமலை இங்கேதான் குடியிருக்கின்றேனே குண்டுருட்டி பாலகன் என் பசியாத்தும் மக்களுக்கு கேட்டவரம் கொடுத்து சுட்ட சாம்பலாட அதுதான் என் கருமருந்து சுட்ட சாம்பலடா என் கருமருந்து கொடுத்து தீராத வினை நீக்கி கருமருந்து போன இடமெல் கரம் வினை நீக்கி வெந்நீர் தீர்த்தம் போன்ற இடம் வேறு வினை அறுத்து பிள்ளையில்லா மக்களுக்கு சிறகேந்தி வந்த மக்களுக்கு தான் பிள்ளை வரம் கொடுத்து முத்தெடுத்து தருவேன் என் பெயர் வைத்து விளங்கும்படி பட்டி பெருமானும் பால் பானை நிறையும் வாழாத கத்தியில் கோளூடும் ஆய்வும் பட்டமரம்பால் வடியும் உளுந்து மரம் பூ பூக்கும் காணல் எல்லாம் விளக்கெறியும் கல்கோழி கூவும் கிரியை சுத்தி நெல் விளையும் அன்னைக்கு ஆய்வு குகை விட்டு வெளியே வருவேன் நெல்லறுத்து குதிரை கட்டி தாம்போட்டி குதிரை சம்பா நெல் எடுத்து உரல் குத்தி சுடாத வானையில் பச்சை மந்திரத்தில் தீ மூட்டி பொங்க வைத்து காரமுள்ளி காது குத்தி கடுக்கு போட்டு நாளாட ஐயாசாமி யுகம். ஜாகீர் நாயக்கம்பாளையம். இந்த ஐயாசாமி வரலாறு இது. அந்த ஐயாசாமி மலையிலிருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு இந்த ஐயாசாமி உருவாக்கி முத்துச்சாமி சாமி வந்து பாலக்கால் போட்டு ஆரம்பித்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்து திருவிழா 19ஆம் ஆண்டு கண்டிருக்குது. இன்னும் சிறப்போடு இருக்கணும். இந்த பகுதி வாழ் மக்கள் எல்லாம் நல்லா மழை பெய்யுது. கிணறு குட்டை குளங்கள்லாம் நம்பி மக்கள் மனதில் தண்ணி பஞ்சம் தீரும் அளவுக்கு நன்றாக மழை பெய்ய வேண்டும். இந்தியா பூரா உலக நாடு பூரா விவசாயம் செழிக்க வேண்டும், தொழில் வளம் பெருக வேண்டும், கல்வி வளம் பெருக வேண்டும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் நன்றாக கல்வி பயின்று நன்றாக ஒரு வேலை தேடிக்கொள்ள வேண்டும். பிறகு தாய் தப்பன் சொல் கேட்டு ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கெல்லாம் இந்த கடவுள் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். உலகப்போர், வைரஸ், காய்ச்சல் இதெல்லாம் யாருக்கும் வரக்கூடாது. எல்லா மக்களும் நல்ல ஒழுக்கத்தோடும் நோயற்ற வாழ்வோடும் குறையற்ற செல்வத்தோடும் நீண்ட ஆயுளோடும் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்.